இதுக்கு ஆகாஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi friends, welcome to Aakash Kitchen. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இங்கே Aakash Kitchenல சாமந்தி பூ எப்படி கட்டுறது நான் சொல்லி தர போகிறேன். நிறைய பேருக்கு வந்து பூ எப்படி கட்டுறதுனே தெரியாது. அதனால் நமக்கு ஈஸியாக இன்னைக்கு வீட்டிலே நான் வந்து கற்றுத்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. சாமந்தி பூ இதான் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த பூ வந்து இந்த காம்பை வந்து இப்படி பிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த காம்பு இருந்தால் கட்ட முடியாது பூ. அதனால் இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூ எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய பூவாகவே எடுத்துக்கோங்க, சின்ன பூ வேணாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக காம்பு எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லா பூவும் காம்பு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நூல் எடுத்துக்கோங்க. நூல் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நான் ஒரு சேர் வச்சுருக்கேன். சேரோட காலில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுருங்க, டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இந்த நூலை வச்சுக்கோங்க. இங்கே 2 நூல் போட்டுக்கோங்க. இந்த 3ஆவது நூல் வந்து இப்படி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதுலேருந்து டபுள் மடங்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். நூல் இந்த அளவுல இருந்து டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. நூலை அளந்து வந்து இந்த காலில் வந்து சிசரில் கட் பண்ணிக்கணும். இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூ வந்து எடுத்து இப்படி கரெக்டாக அப்படி வைங்க. வச்சுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, நம்ம விட்டு தப்பு நூலை வந்து இது வந்து இப்படி வச்சு 2க்கு உள்ள இப்படி போடுங்க. உள்ள போட்டுட்டு இந்த கேப்பில் இப்படி வச்சு இடுங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி டைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்படி எடுத்து ஒரு பூ வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் இந்த வந்து இப்படி போட்டு இப்படி எடுங்க. டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே 1 by 1 எல்லாமே நம்ம கட்டினா பூ ஈஸியாக நம்ம வந்து கட்டிடணும். நிறைய பேர் வந்து பூ கட்டினாவே கஷ்டம் நினைக்குவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கட்டி பழகும்போது இது வந்து கட்டி பழகிறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் சொல்லித்தரேன். இது வந்து ஈஸியாக கட்டி பழகிடலாம். நம்ம பாருங்க, நல்லா அழகாக இருக்கு. பாருங்க, ஆயிரம் அப்படியே வரிசையாக அழகாக இருக்கு. இதே 1 by 1 எல்லாத்தையும் இப்படி கட்டிக்கோங்க. லைனாக இருக்குது. இதுதான் ஈஸியாக நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் கட்டி பழகும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து இப்படி வச்சு இப்படி போட்டிங்கன்னா இந்த 2க்கு எடுத்து இப்படி வரும். இது ரொம்ப ஈஸியான முறை. அழகாக நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம். நிறைய பேர் பூ கட்டுறது ரொம்ப கஷ்டம் தெரியாது அப்படின்ட்டு கடையில் போய் தான் வாங்கி நம்ம உதிரிப்பு வந்து ரேட் சீப்பாக கிடைக்கும். இந்த உதிரிப்பு வாங்கி நம்ம வீட்டில் நல்லா அழகாக கட்டி நம்மளுடைய பிடிச்ச ஸ்டைலில் கட்டி பழகிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் கட்டிட்டேன். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கணும் பார்க்கும்போது. அப்படியே 1 by 1 அப்படியே கட்டிட்டே வாங்க. இது வந்து ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு கட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பூ கட்டுறவங்க இந்த மாதிரி கட்டி பழகிக்கலாம். அதுக்காக இந்த மெத்தட் சொல்லித்தரேன்.
நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பு சொல்லித்தரேன் எப்படி வந்து காம்போட பூ கட்டி பழகிறதுட்டு. இப்போ பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாருங்கள் நிறைய அழகாக இருக்கு பாருங்க. இதை வந்து இன்னொரு இப்போ ஒரு நாட் போட்டுக்கணும் இல்லையா, கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது இன்னொரு நாட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டுருங்க. 2 நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த நூலை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே சிசர் வச்சு இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே பூ கட்டி பழகிட்டோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் வந்து 2வது ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி காம்போட பூ கட்டுறதுன்னு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இது நம்ம வந்து சாமிக்கு போடலாம், நம்ம தலைக்கு கூட வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள் பூ. பார்த்தீங்களா நீட்டாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருக்கு அழகாக. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஈஸியாக கட்டி பழகிக்கலாம் அந்த பூ கட்டுறது எப்படின்ட்டு. நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு பூ கட்டி பழகிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆகாஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.